Hi students, very good morning. In our previous session we have seen inland waterways. Today we are going to see oceanic routes and airways. First one oceanic routes, கடல்வழி போக்குவரத்து. அதாவது கடல்வழி போக்குவரத்துனா இந்தியன் எக்கானமியோட ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது எதுனா ஓஷனிக் ரூட்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்தியா ஃபாரின் ட்ரேடிங் பண்ணுறதுல அதாவது வெளிநாட்டு வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 95% அளவுக்கு ட்ரேடிங் ஃபாரின் ட்ரேட்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதில் 70% அளவுக்கு எது மூலயமா கடல் வழி போக்குவரத்து மூலயமா தான் அதோட கூட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கு. இந்தியாவில் குறிப்பாக சொல்லணுன்னா கனரக பொருட்கள் அதாவது ஹெவி பல்கி கூட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை அதிக அளவிலான கூட்ஸ் எதாக இருந்தாலும் எது வழியானா கடல் வழி போக்குவரத்து மூலயமா தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு சிக்கனமான ஒரு போக்குவரத்து மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்க்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாத ஒரு டிரான்ஸ்போர்ட் எதுன்னா கடல் வழி போக்குவரத்து தான் சொல்லுவாங்க. கடல் இல்லைன்னா பெருங்கடல் வழியா பெரும்பாலும் சர்வதேச வணிகத்திற்காக பயன்படுத்துறாங்கன்ட்டு சொல்லலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் வந்து செஞ்சுட்டு இருக்கிறது எதுனா ஓஷனிக் ரூட்ஸ் மூலயமா தான் இருக்கு. இந்த துறைமுகங்கள்ல கிட்டத்தட்ட இந்த வழியா எத்தனை துறைமுகங்கள் இணைக்கப்படுதுன்னா இந்தியாவில் 13 வந்து மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. அதாவது 13 பெரிய துறைமுகங்களும் 200 இன்டர்மீடியேட்ஸ் ஆர் மைனர் போர்ட்ஸ் இருக்கு. 200 நடுத்தர இல்லைன்னா சிறிய துறைமுகங்களும் இருக்குதுன்ட்டு சொல்லப்படுது. இந்த பெரிய துறைமுகங்கள்ல மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அண்ட் மைனர் அண்ட் இன்டர்மீடியேட் போர்ட்ஸை அந்தந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிற கவர்மெண்ட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக கிழக்கு இந்திய கடற்கரையில் இருக்கிற அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்க மேஜர் போர்ட்ஸ்னால் எதுனா கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் அண்ட் தூத்துக்குடி. இது எல்லாமே என்னன்னா ஈஸ்ட் கோஸ்ட் சைடு கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கிற துறைமுகங்கள் சொல்லப்படுது. அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் சைடு இருக்க மேற்கு கடற்கரை பகுதிகளில் இருக்க துறைமுகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காண்ட்லா, மும்பை, நவசேவா அதாவது ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மர்மகோவா, நியூ மங்களூர் அண்ட் கொச்சின். இதெல்லாம் வெஸ்ட் கோஸ்டில் இருக்க முக்கியமான துறைமுகங்களாக சொல்லப்படுது. அண்ட் இந்தியாவில் 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளம் அதாவது ஷிப்யார்ட்ஸ் இருக்குது. ஷிப்யார்ட்ஸ்னா மேஜர் ஷிப்யார்ட்ஸ்ன்ட்டு சொல்கிறது என்னன்னா கப்பல் கட்டும் தளம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் இன் விசாகப்பட்டினம். ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. செகண்ட் ஒன் கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் இன் கொல்கத்தா. அதாவது கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் தொழிற்சாலைன்றது கொல்கத்தாலையும். தேர்ட் ஒன் மேசகான் டாக் இன் மும்பை. மேசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பையிலையும் இருக்குது. ஃபோர்த் ஒன் கொச்சின் ஷிப்யார்ட் இன் கொச்சின்ல இருக்குது. இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழிலில் ஏஷியாலேயே செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இந்தியா தான் சொல்லுவாங்க. வேர்ல்ட் லெவலில் 16th பிளேஸில் இருந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஏர் டிரான்ஸ்போர்ட், வான்வழி போக்குவரத்து பற்றி பார்க்க போகிறோம். வான்வழி போக்குவரத்து வந்து குவிக்கஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் மோஸ்ட் மாடர்ன் அண்ட் கம்ஃபர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. அதாவது குவிக்கஸ்ட் ரொம்ப சீக்கிரமாகவும் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் ரொம்ப அதிகமான செலவு மிகுந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டாகவும் இருக்கிறது. அண்ட் மாடர்ன் டெக்னாலஜி நவீன தொழில்நுட்பம் அண்ட் வசதியான ஒரு போக்குவரத்தாக எது சொல்கிறோன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டு தான் சொல்லுவாங்க. விமான போக்குவரத்து வந்து மேக்சிமம் தேசிய அளவிலையும் அதாவது நேஷ்னல், ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் தேசிய அளவில் அண்ட் ரீஜனல் பிராந்திய அளவில் இல்லை சர்வதேச அளவினால இணைப்புகளை கொடுக்கறது எதுனா ஏர் டிரான்ஸ்போர்ட் தான் சொல்லுவாங்க. இது வந்து எந்த இடத்துக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூட்டபிள் டிரான்ஸ்போர்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்கன்னா மலைப்பாங்கான பகுதிகளில் இல்லை டெசர்ட் ரீஜியன் அடர்ந்த காடுகளில் லேண்ட்ஸ்கேப் வந்து என்னென்னா கடினமான நிலப்பரப்பு இருக்கிற பகுதிகளில் சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் ஒரு பெஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் சொல்லலாம். இந்த போக்குவரத்தில் பேசஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஏதாவது கூட்ஸ் கொண்டுட்டு போகிறது இல்லைன்னா போஸ்ட்டு கொண்டுட்டு போகிறது தான் இவங்களோட முக்கிய ஒரு வேலையாக இருந்தது ஏர் டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவசர காலங்களில் பயணிகளை கொண்டுட்டு போகிறதும் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவசர காலங்களில் ஏதாவது இயற்கை சீற்றம் பேரிடர் காலங்களில் வெள்ளம் பஞ்சம் எல்லாம் ஏதாவது பேண்டமிக் தொற்று நோய் போர் ஏற்படுற காலங்களில் வான்வழி போக்குவரத்து தான் முக்கியமாக எல்லாரும் யூஸ் பண்ணாங்க.
And then India first air transport in India made a beginning 18th February 1918 when Henry Pickwick carried a mail from Allahabad to Naini. அதாவது இந்தியாவில் முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918ல் ஹென்ரி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்லேருந்து நைனிக் அந்த இடத்துக்கு ஒரு போஸ்ட் கடிதத்தை கொண்டு போடுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. 1953 தான் உள்நாட்டிலே செயல்படுற 8 பல்வேறு விதமான விமானங்கள் ஒன்றா சேர்ந்து அது தேசியமயமாக்கப்பட்டது. நேஷனலைஸ்டாக மாற்றப்பட்டது. சர்வதேச அளவுக்கு மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நேஷனலைஸ்டாக மாற்றணும். அந்த 8 விமானங்களையும் ஒன்றா இணைச்சு அது நேஷனலைஸ்டாக ஃபஸ்ட்டு மாற்றினாங்க. நெக்ஸ்ட் ஒன் டொமஸ்டிக் ஏர்வேஸ், உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து. ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள சர்வதேச வான்வழி போக்குவரத்து உலகளோட முக்கியமான நகரங்களை இணைச்சதுன்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்குள்ளே போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். முக்கியமான நகரங்களை இணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுனா டொமஸ்டிக் ஏர்வேஸ் சொல்லுவாங்க. இதுலேயும் குறிப்பாக என்னென்னா இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிறது, அதாவது சர்வதேச எல்லைக்குள்ளே இருக்கிற வான்வழி போக்குவரத்தையும் முக்கியமான நகரங்களையும் இணைக்கிறது தான் டொமஸ்டிக் ஏர்வேஸோட முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது. அதுக்காக தான் டொமஸ்டிக் ஏர்வேஸ்ன்றது உருவாக்குனாங்க. அண்ட் இந்திய அரசாங்கம் என்னென்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா அப்படி 2 விமான சேவையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த 2 மட்டும்தான் இந்தியாவோட மெயின்டைனிங்குள்ள ஒரு பப்ளிக் செக்டார் சொல்லலாம், பொதுத்துறையை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஏர் இந்தியா என்னன்னா ஏர் இந்தியா நிறுவனம் வெளிநாட்டு போக்குவரத்து சேவையை செஞ்சிட்ருக்காங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் டொமஸ்டிகேட்டட், அதாவது உள்நாட்டு போக்குவரத்து சேவைக்காக இயங்கிட்டு இருக்கு. ஏர்லைன்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் டொமஸ்டிக் ஏர்வேஸ் அண்ட் ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ்ன்ட்டு சொல்கிறது. இந்தியாவில் அட் ப்ரெசன்ட் எத்தனை ஏர்போர்ட்ஸ் இருக்குன்னா 19, அதாவது 19 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. இந்த விமான நிலையங்கள் எல்லாமே என்னென்னா சர்வதேச அளவில் இயங்கிட்டுருக்குன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட். பவன் ஹான்ஸ் வானூர்தி நிலையம் அப்படின்றது ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனம். இந்த பவன் ஹான்ஸ் வானூர்தி எதுனா பெட்ரோலிய நிறுவனங்கள், ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து ஆயிலை கொண்டு வர்றதுக்காகவும் குறிப்பாக ஓஎன்ஜிசி. ஸோ அந்த நிறுவனம் ஓஎன்ஜிசின்ற நிறுவனம் பெட்ரோலிய நிறுவனம். அவங்களோட எண்ணெயையும் ஆயிலையும் அண்ட் நேச்சுரல் கேஸையும் கொண்டுட்டு வரத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் ஹெலிபேட். பவன் ஹான்ஸ் வானூர்தி அப்படின்றது ஒரு ஹெலிகாப்டர். ஸோ இது கடல் சார்ந்த பணிகளுக்கும் வானுலக சேவைக்காகவும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதிக அளவு என்னென்னா கடல்லேருந்து கூட பெட்ரோலியம் எடுத்துட்ருக்காங்க, அந்த டைம்லையும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுவும் என்னென்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்க பவன் ஹான்ஸ் வருது. அண்ட் இது ஒரு பப்ளிக் செக்டார் பொதுத்துறை நிறுவனமாக இருந்துட்டுருக்கு. இது மும்பையில் இருக்கிற மேற்கு சைடு வெஸ்ட் வில்பார்ல இருக்க ஜூஹு விமான நிலையத்தில் தான் இது இயங்கிட்டுருக்கு. பவன் ஹான்ஸ் வானூர்தின்றது இயங்கிட்டுருக்கு. இந்த பவன் ஹான்ஸ் நிறுவனம் ஒரு மினி இல்லை ரத்னாவன் அந்த கேட்டகிரியில் இயங்கிட்டுருக்க ஒரு பொதுத்துறை நிறுவனமாக சொல்லப்படுது. ஸோ பவன் ஹான்ஸ்ன்றது மினி ரத்னாவன் கேட்டகிரி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். அண்ட் இந்த நிறுவனம் பல இந்திய மாநில அரசுகளுக்கு குறிப்பாக வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் சைடில் என்னென்னா அந்த மாநிலங்களுக்கு இடையில் உள்ள தீவுகளுக்கு நிறைய தீவுகள் இருக்கும். அந்த தீவுகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறது பவன் ஹான்ஸ் வானூர்தி தான் சொல்லுவாங்க. குறிப்பாக எந்த சைடுனா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுக்கும் அண்ட் லக்ஷதீப் ஐலாண்டுக்கும் இடைப்பட்ட படகு சேவையையும் விமான சேவையையும் செஞ்சிட்ருக்கிறது இவங்க தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐ, இந்திய விமான நிலைய பொறுப்பு அப்படின்ட்டு பொறுப்பாணையம். இந்த இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் 1995ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது, அவங்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்குறது எந்தெந்த விமான நிலையம் இருக்குது அந்த ஆணையத்தையும் பராமரிக்கிறது, அதை டெவலப் பண்ணுறது, அதை நிர்வாகம் செய்கிறது, மேனேஜ் பண்ணுறது.
இது எல்லாத்தையுமே அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எப்படி டெவலப் பண்ணலான்றதை யோசிக்கிறது தான் என்னென்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றதை செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, இன்னைய செஷனில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஓஷனிக் ரூட்ஸ் பார்த்தோம் அண்ட் ஏர்வேஸ் பார்த்தோம். ஏர்வேஸில் டொமஸ்டிக் ஏர்வேஸ் பார்த்தோம் அண்ட் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் இந்தியாவில் இருக்குன்றது சொல்லியிருக்கேன். அண்ட் பவன் ஹாஸ் வானூர்தி நிலையம் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் ஏஏஐ அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் கம்யூனிகேஷன் பற்றி பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.